வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழகம் பெற வேண்டிய மழை அளவு மற்றும் தற்போது பெய்துள்ள மழை அளவு குறித்து பார்க்கலாம். ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் வரை இந்தியாவில் வடகிழக்கு பருவமழை காலமாகும். வடகிழக்கு பருவமழை காலத்தில் தென் மாநிலங்கள் பெரிதும் வளம் பெறுகின்றன. தமிழகத்திற்கு ஆண்டின் 48% மழை இந்த காலகட்டத்தில்தான் கிடைக்கிறது. குறிப்பாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் 60% மழையும், உள் மாவட்டங்கள் 40 முதல் 50% மழை வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில்தான் கிடைக்கின்றது. இரவிலும் அதிகாலையிலும் தான் இந்த காலகட்டத்தில் அதிக அளவிலான மழைப்பொழிவு இருக்கும். இந்த காலகட்டத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை, தாழ்வு மண்டலம், புயல் போன்றவை உருவாகும் போது நாள் முழுவதும் மழை பெய்யும். 3 முதல் 4 நாட்கள் வரை தொடர்ந்து மழை பெய்த வண்ணம் இருக்கும். சில நாட்கள் மழையே இல்லாமல் வறண்டும் இருக்கும். இது வடகிழக்கு பருவமழை காலத்தின் அம்சங்களாகும். இயல்பாக வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் 442 மில்லிமீட்டர் மழை தமிழகத்தில் பெய்யும். கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் 676.1 மில்லிமீட்டர் மழை பதிவானது. அதாவது இயல்பை விட மிகுதியாக 53% மழை பொழிந்தது. இந்த ஆண்டை பொறுத்தவரையில் 134.3 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது இயல்பான அளவை விட 60% குறைவாகும். புதிய தலைமுறைக்காக திவ்யா.